வாங்க. சுவாமி, இது பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல். இதை சுவாமி பாதத்துல வச்சு கொஞ்சம் அர்ச்சனை பண்ணி கொடுங்க. சரி. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திஹி பிரசோதயாத். உன்னோட கோவத்தெல்லாம் சுவாமி மேல காமிக்காத. சரிம்மா. நல்லா சேவிச்சுக்கோ. கடவுளே, உன் கருணையே கருணை. மகேஷோட ஒன்னா கோயிலுக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீயே அவரை இங்க வர வச்சுட்ட. சாமியை பாருடி. இந்தா, கண்ணை தொடச்சுக்கோ. குடிடி. ஏய், என்னடி திட்ட போட்டு வந்திருக்க? என்ன அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும்னு? அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்குமா? குழந்தைக்கு இன்னும் பேர் வைக்கல. சுவாமி பேருக்கே பண்ணிடுங்க. ஏமா சுவாமி பேருக்கு? சுவாமி மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். குழந்தையோட அப்பா பேரு மகேஷ். அப்பா பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. அர்ச்சனை டிக்கெட்டுமா? வாங்கணுமா? கட்டாயம் வாங்கணும். வாங்க மறந்து போயிட்டேன். வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. போய் அர்ச்சனை சீட்டை வாங்கிட்டு வா. நானா? நீ போய் வாங்கிட்டு வாமா. எனக்கு கால் வலிக்கிறது. நான் குழந்தை வச்சுட்டு இருக்கேன்ல. சார், போலாம். கடங்காரன் எங்க இருந்தாலும் மூக்குல வெறுத்துரும். இங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பான். எஸ் நேஹா, இங்கேயே இருக்கணும். இங்கே நகர்ந்த காலை ஒடிச்சுக்குவேன். மகேஷ், 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 மகேஷ் நில்லுங்க. மகேஷ், மகேஷ். ஏன் மகேஷ், உங்க குழந்தைக்கு ஒரு அர்ச்சனை பண்ற வரைக்குமாவது கொஞ்சம் காத்துட்டு இருக்க கூடாதா? அவ்வளோ அவசரமா? ஏய், யாரு நீ? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த குழந்தை என்னது ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல இங்க இருந்து போ. இது உங்க குழந்தை இல்லையா? என்ன மகேஷ் பேசுறீங்க? இந்த குழந்தைக்கு நீங்க தான் அப்பா. ஏய், நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காத. முதல்ல இங்க இருந்து போ. ஓஹோ, பக்கத்துல சார் நிக்கிறாருன்னு பாக்குறீங்களா? அவர் இங்க இருந்தா இது உங்க குழந்தை இல்லன்னு ஆயிடுமா? Will you just shut up? இந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சார் ப்ளீஸ் போலாம். மகேஷ், மகேஷ் ப்ளீஸ் நில்லுங்க. நில்லுங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன் மகேஷ். அது எப்படி மகேஷ் இப்படி வாய் குசவா போய் சொல்றீங்க? நீங்க மகேஷ் தானே? உங்க அப்பா ராஜசேகர் தானே? இது அவரோட பேத்தி. இவ உங்க பொண்ணு. இத ஒத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன வெக்கம்? மிஸ்டர் மகேஷ், நான் பார்த்த உடனே சந்தேகப்பட்டேன். இவங்க உங்க ஒய்ஃப் தானே? அப்படி என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? இல்ல சார், இவ யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் இந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், பேசாம போடி. சரி, நீங்க வாங்க போலாம். மகேஷ், மகேஷ். ஓஹோ, இது உங்க குழந்தை இல்லன்னு சொல்றீங்களா? இருங்க. மகேஷ், இது உங்க குழந்தை தானே இப்ப ஒத்துக்க வைக்கிறேன்.
குட்டி 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 அழுது சொன்னா அழுகாதீங்க அழுகாதீங்க குட்டி. ஓ. ஏய், ஸ்னேகா, இது என்ன ஆடும்? நீ பெத்த தாய் தானே, இப்படி குழந்தைய தரையில விட்டுட்டு அழுக விட்டுட்டு போற? செக், உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஏ அதான் உங்க குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன இவ்ளோ அக்கறை? ஆமாண்டி, இது ஏன் குழந்தைதான். இப்ப அதுக்கு என்ன செய்யணுன்ற? அழாதம்மா. ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ். இனிமே இவ உங்க குழந்தை இல்லைன்னு நீங்க பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது என்ன? ஸ்னேகா, கண்டவன் கூடல என்னடி பேச்சு? வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்ல. வா. ஓஹோ, இது மகேஷோட குழந்தை தானே? மனுஷன் சொல்லவே இல்லையே. ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் போல இருக்கு. சார் போலாங்களா சார்? ஓகே. என்னம்மா உங்க அம்மா கழுவம் போன மாதிரி கடுகடுன்னு போறா? கோயிலுக்கு போனீங்களா? நல்ல தரிசனம் கிடைச்சதா? கோயிலுக்கு போனது என்னமோ சுவாமியோட தரிசனம் கிடைக்கிறதுக்காக தான் பாட்டி. ஆனா அந்த பெருமாளோட அருளால எனக்கு என் புருஷனோட தரிசனமும் கிடைச்சிருது. மகேஷும் கோயிலுக்கு வந்திருந்தார் தெரியுமா? அடி சக்கை, ஆயிரங்கையும் மரத்தி நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. பாட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. என்னடா? சரி சரி சரி. ஓ ஏய், ஸ்னேகா, நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் மான மரியாதையோட வாழ்ந்து இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடி? அதையும் சுத்தமா தொடச்சு எடுத்துரும். அந்த மகேஷ் பின்னாடி நாயா பெய்ய அலைஞ்சு இருக்கியடி. அவன் உன் மேல அவதூறு பருப்பி உன்னை அலங்கோலப்படுத்தி ஜெயிலுக்கு அமிச்சு உன்னை கொலை பண்ண பார்த்த கொலைகார பாவிடி அவன். உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டாம கொஞ்சம் கூட மனசாட்சியில வளர்ந்துட்டு இருக்கிற கேவலமான பிறவிடி அவன். நீ என்னடா அவனையே சுத்தி சுத்தி வந்து மகேஷ் மகேஷ் புலம்பிட்டு இருக்க, அதை பத்தி கவலைப்படாம அப்படி என்ன தெரிய கண்டுடா அவங்க. இது பாருமா, சும்மா அனாவசியமா வார்த்தையை நெருப்பு அள்ளி கொட்டாத. ஏன் புருஷனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் பேசுவேன். ஏன்னா நான் உண்மையை சொல்றேன். ஓஹோ அப்படியா? உன் புருஷனை பத்தி யாராவது கேவலமா பேசினா உனக்கு கோவம் வருமா வராதா? ஏய், வரும் இல்ல? அதே மாதிரி தான் இதுவும். என் குழந்தைக்கு நான் மகேஷை விட்டா வேற யாரும் அப்பான்னு காட்டுறது? எனக்காக இல்லைனாலும் என் குழந்தையோட எதிர்காலத்துக்காகவாவது நான் மகேஷ் பின்னால அலைஞ்சுதாம ஆகணும். வேற வழி இல்ல. அப்படி ஒண்ணும் மகேஷ் ஈவருக்கும் இல்லாத மனுஷன் இல்ல. குழந்தைய தரையில போட்டதை பார்த்த உடனே எப்படி பதறி அடிச்சு ஓடி வந்து குழந்தைய தூக்கிண்டாரு நீ பாக்கலையே? ஏம்மா வைதேகி, மகேஷ் தானே ஸ்னேகாவை ஜெயில இருந்து விடுதலை பண்ணான். அவளுக்கு ஆபரேஷன் நடந்தப்போ இவன் தானே கையெழுத்து போட்டு 2 உசுரையும் காப்பாத்தினான். எல்லாரும் முன்னாலேயும் இத தான் குழந்தைன்னு ஒத்துக்கிட்டான்ல, அவன் மேல இன்னுமா உனக்கு கோவம் தெரியல? நாங்க போன அதே கோயிலுக்கு அந்த மகேஷ் எப்படி வந்தா? உங்க வேலை தானே அது. ஐயோ, இது என்ன வம்பா போச்சு? பாய முடுங்க, எல்லாம் உங்க வேலை தான். நான் போகும்போது அவ்வளவு திட்டிய நீங்க இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கல, உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கணும். சத்தியமா நான் போன் பண்ணல. ஏதோ தெய்வ செயலம் மகேஷ் அங்க வந்திருக்கான். ஆமா, இப்ப கூட கடவுள் ஏன் பக்கம் தான் இருக்காருன்றதை நிரூபிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு காரியமே நடந்திருக்கு. நீ ஏமா இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏய், நீ வாய மூடி. எல்லாம் இந்த கிழவியால வந்தவன. சரியான பித்தலாட்ட பிடிச்ச கிழவி. என் பொண்ணுக்கு முதல் எதிரியே இந்த கிழவிதான். ஏமா அப்படி பேசுற? ஸ்னேகா முதல்ல இந்த ஊருக்கு வந்து அனாதையா தெருவில் நிக்கிறப்ப ஆதரவு கொடுத்தது நான் ஒரு ஆளு தான். செய்த நன்றி மறந்தவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிருவாங்க. பாட்டி என்ன பாட்டி நீ? அதைத்தான் நானும் கேக்குறேன். ஏன் என் பொண்ணை எடுத்துட்டு வந்தேன்? அங்கேயே விட்டுருக்க வேண்டியதானே ரோட்லயே. ஆட்டு அலங்காரம் பண்ணி சாமிக்கு பலி கொடுக்குற மாதிரி என் பொண்ணை மகேஷ்க்கு பலி கொடுத்துட்டியே. நீ செஞ்ச காரியத்துக்கு பேர் ஆதரவு கொடுத்ததில்ல. மகேஷ் கிட்ட என் பொண்ணை கூட்டி கொடுத்தேன்னு சொல்லு. இத நான் எந்த கோவில வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். இதுதான் பச்சையான உண்மை. அம்மா என்ன வார்த்தைமா சொல்லிட்ட? உண்மையை தானடி சொல்றேன். இத்தனை நாள் ஊர் சொல்லின்றது இன்னைக்கு நானே சொல்றேன். என்ன தப்பு? நீ கெட்டு சீரழிஞ்சதுக்கு காரணம் இந்த கிழவி தானே. நம்ம கிட்டே நல்லா வாங்கி தின்னுட்டு இப்ப நமக்கே துரோகம் செய்யறது. இதுதான் நிஜம். ஏ கிருஷ்ணவேணி, நான் வயறெறிஞ்சு சொல்றேன். நீ செத்த உனக்கு நரகம் கூட கிடைக்காது. அழிஞ்சு போயிடுவேன். வயறெறிஞ்சு சொல்றேன். ஒரு தாயா சாபம் கொடுக்குறேன்.
போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. இன்னும் வர காணுமே. என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. ஐயோ, என்னம்மா காலையில போனீங்க, இப்ப வரீங்க? அம்மா, என் ஜீவா மனசு சரியில்லை. கோயில போய் உட்கார்ந்துட்டு வரோம். குழந்தை ஜீவாவை பத்தி ஏதாவது தகவல் வந்ததா? இல்ல மாப்ள, போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சு? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். சரி, சாப்பிட வாங்க. என் குழந்தை குரல் எப்பவுமே என் வீட்டுல கேட்டுட்டே இருக்கும். இப்ப வீடு சூன்யமா இருக்கு. என் ஜீவாவை யார் தூக்கிட்டு போனாங்களோ? என் குழந்தை இப்ப எங்க அழுதுட்டு இருக்கானோ? ஜீவா, ஏய் வாய மூடுறி சனிய. எவ பெத்த புள்ளையோ அந்த ரோஜா பெத்த புள்ளையாவே இருக்கட்டுமே. சனிய தொலைஞ்சதுன்னு ஒரு அண்டா தண்ணி எடுத்து தலைய முழுகிட்டு சந்தோஷமா இரு. என்னமோ நீதான் 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த மாதிரி ஜீவா ஜீவான்னு அழுதிய. இந்த பாரு, ஆத்தாளும் மகளும் ஆடின பித்தலாட்டம் இன்னையோட முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா இரு. அம்மா, வேதனை படுத்தாம உள்ள போய் படுத்து தூங்குறியா ப்ளீஸ்? இன்னைக்கு தான் நான் நல்லா நிம்மதியா தூங்க போறேன். குட் நைட். குட் நைட். புகழ், எனக்கு என்னமோ உங்க அம்மா மேலதான் சந்தேகமா இருக்கு. அவங்க தான் ஜீவாவை ஏதோ பண்ணிட்டாங்க. ஏய், அபத்தமா பேசாத. எங்க அம்மா ஒன்றும் அப்படிப்பட்ட ஆளு இல்லை. குழந்தைய கடத்துற அளவுக்கு அவங்க அரக்கியும் இல்லை. உனக்கே நல்லா தெரியும். இந்த குடும்பத்துக்கு வாரிசு வேணும்னு எங்க அம்மா எவ்வளவு ஏங்கினாங்க. அது மட்டும் இல்லை, ஆரம்பத்துல ஜீவா மேல எவ்வளவு அன்பா இருந்தாங்க. ஜீவா இந்த குடும்பத்து வாரிசு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே அவங்க மேல ஒரு வெறுப்பை காட்டினாங்க. அதனாலதான் அந்த ஆத்திரத்துல அப்படி பேச போறாங்க. விட்டுறேன். எங்க குழந்தை காணாம போகும்போது அவங்க மட்டும் தான் வீட்டுல இருந்தாங்க. ஆனா அதை பத்தி கவலைப்பட்ட மாதிரி அவங்க தெரியலையே. நீங்க ஜெயில இருந்தப்போ எத்தனையோ தடவை உங்க அம்மா ஜீவாவை தூக்கிட்டு போய் கண்காணாத இடத்துல போட்டுருவேன், தொலைச்சிருவேன், வீசிடுவேன் எத்தனை தடவை என்ன பயமுறுத்தி இருக்காங்க. நீங்க உங்க அம்மா வேணா கூப்பிட்டு கேளுங்க. அவங்கள விசாரிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு தயங்குறீங்க? கூப்பிட்டு கேளுங்க. ஏய் செல்வி, என்னடி கொழுப்பா? ஏன் புள்ளைய எனக்கு எதிராவே தூண்டி விடுறியா? 2 துண்டா வெட்டி வீசிடுவேன். ஆமா, உன்னை படுத்து தூங்க சொன்னல, இப்படி ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்டா என்ன அர்த்தம்? பாரு, நான் தூங்குற நேரம் பார்த்து இவ உன்னை உசிப்பி விட்டு எனக்கு எதிரா திருப்பி விட்டுருவா. இத பாரு புகழ், இனிமே நீ இவ கூட படுக்காத, தனியா படு. இவ விஷம். அத்தை, என் குழந்தை காணாம போகும்போது நீங்க மட்டும் தான் வீட்டுல இருந்தீங்க. அந்த சந்தேகத்துல தான் நான் கேட்டேன். அதுக்காக நான் யாருக்கும் பயப்படவும் வேணாம், என் புருஷனுக்கு தூபம் போடவும் வேண்டாம். கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையுன்னு தெரியுண்டி. இத பார், குழந்தை காணாம போனது எனக்கு தெரியாது. புகழ், உனக்கு ஒரு குழந்தை தானே வேணும். நாளைக்கு தரகர்கிட்ட சொல்லி உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். இந்த சனியனை ஒதுக்கி வச்சுட்டு வர்ற தேவதைய வாழ வச்சு உனக்கே உனக்கா உன் சொந்த ரத்தத்துல ஒரு புள்ளைய பெத்து இவ மூஞ்சில கரிய பூசுடா. ஐயோ அம்மா, நான் உன் மேல எந்த சந்தேகம் படலமா. அனாவசியமா 2வது கல்யாணம் அது இதுன்னு மறுபடியும் ஆரம்பிச்சாத. தயவு செஞ்சு உள்ள போறியா? ஏண்டி என்கிட்டயா திமிரா பேசுற? இதுக்கு மேல ஏதாவது பேசுன மரியாதை கெட்டு போயிடும். ஆமா, செல்வி, அழுவாதம்மா, அழாதடா. ஃபைல் கிடைச்சிருச்சுப்பா. குடுமா. ஏய் கவிதா, அடட வாமா ரோஜா.
வா மகேஷ். திடீர்னு இந்த பக்கம் காத்தடிக்குது. நீ செஞ்சது நியாயமா? உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா ரோஜா, ஆரம்பத்திலே வார்த்தைகள் கடுமையா வந்து விழுது. உங்க பொண்ணு செஞ்ச காரியம் அப்படி. எங்க குழந்தை விஷயத்துல இவ ஆடின விபரீத விளையாட்டு இப்ப எங்க குழந்தை உயிருக்கு ஆபத்தா வந்து முடிஞ்சிருச்சு. உங்க குழந்தையா? உங்களுக்கு ஏது குழந்தை? ஜீவா எங்க குழந்தை. அது யாரு ஜீவா? புகழ்மணி கிட்ட இருந்ததே ஒரு குழந்தை, அது எங்க குழந்தை. என்னம்மா ரோஜா, இது என்ன புது குழப்பம்? அப்பா, இவங்களை முதல்ல வெளியில போக சொல்லுங்க. எதையாவது பேசி குட்டையை குழப்பிட்டு இருப்பாங்க. ஏய், நான் உனக்கு என்ன கொடுமை பண்ண? உனக்கு என்ன கீழ்த்தரமான புத்தி? 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து நான் பெத்தெடுத்த குழந்தைய சுலபமா திருடி அந்த செல்விக்கு மாத்தி விட்டுருக்கியே. உனக்கு எப்படி மனசு வந்தது கவிதா? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? என்ன சொல்ற நீ? நான் உன் குழந்தைய மாத்தினா யார் உனக்கு இதை சொன்னது? ஏய், சும்மா நடிக்காத. அந்த செல்வி எல்லா உண்மையும் எங்க கிட்ட சொல்லிட்டா. இப்ப எங்க குழந்தை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? யார் பொறுப்புன்னு என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீயே பேச மாட்ட. என் குழந்தைய இழந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் தவிச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்க. நான் என் குழந்தைய இழந்துட்டு நான் விட்ட ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும் கவிதா. ஏமா கவிதா, உன் மேல இப்படி அபாண்டமா பழி போடுறாங்க, என்ன இது? இதெல்லாம் அபாண்டமான பழி ஒண்ணும் இல்ல, நடந்த சம்பவம். இப்ப நினைச்சா கூட உங்க பொண்ணு மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ள முடியும். இத பாருங்க, என் பொண்ணு அப்படி எல்லாம் செய்ய மாட்டா. இவ செஞ்சிருக்கா. இவ செஞ்ச பித்தலாட்டத்தை செல்வி என்கிட்ட சொல்லிட்டா. ஏய் கவிதா, கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையர் கொடுக்கிறியா நீ? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப ஏண்டி பயந்து ஓடி ஒளியிற? மான ரோஷம் உள்ளவளா இருந்தா செஞ்ச தப்ப ஒத்துக்கோ. இத பாருமா, என் பொண்ணு நிச்சயமா அப்படி ஒரு காரியத்தை. வேண்டாப்பா, எனக்காக பேசி நீங்க உங்க மரியாதையை குறைச்சிக்க வேண்டாம். ஆமா, நான் தான் பண்ணேன். நான் தான் உன் குழந்தையை கொண்டு போய் செல்வி கிட்ட கொடுத்தேன். ஆமா, நான் தான் செஞ்சேன். ஆனா அதுல எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன் தெரியுமா? எனக்கு உன்னை பழி வாங்கணும்னு தோணுச்சு. ஏன்னா நீ எங்க அப்பாக்கு எனக்கு நடுவுலயே சண்டை மூட்டி விட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய எம்டி பதவியை நீ எடுத்துக்கிட்டு என் சந்தோஷத்தை கெடுத்த. சோ என் வாழ்க்கையோட நீ விளையாடினப்போ உன் வாழ்க்கையோட நான் விளையாடுறதுல என்ன தப்பு? அதனால நீ பிரசவத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தப்போ உனக்கு உதவி பண்ணுங்கிறதுக்காகவே நான் வந்தேன். அப்போ நீ என்ன அவமானப்படுத்துற. அது எனக்கு பெருசா தெரியல. அப்போ அதே ஹாஸ்பிட்டல்ல செல்விக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை இருந்து அவ கர்ப்பப்பையே எடுத்துட்டாங்க. அவங்க அம்மா வந்து என்கிட்ட அழுதாங்க. நான் யோசிச்சேன், அவளுக்கு உதவி பண்ணலாமா இல்ல உன்னை பழி வாங்கலாமான்னு. ரெண்டுமே செய்யலாமேன்னு தோணுச்சு. அதான் உன் குழந்தைய அவகிட்ட மாத்தி அவளுக்கு உதவி செஞ்சு உன்னை பழி வாங்கிட்டேன். ஏன் இன்னும் நிறைவேறிடுச்சு. ஓகேயா? போதுமா? இப்ப என்ன கெட்டு போச்சு? அதான் நீ இப்ப உண்டாயிருக்கியாமே, இந்த குழந்தைய நல்லபடியா பெத்து வளர்த்துக்கோ. நான் என்னமோ அந்த குழந்தைய வாய மூடு. இப்படி ஒரு காரியத்தை செய்வன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. செய்யறதை செஞ்சுட்டு அதுக்கு நியாயம் வர கற்பிக்கிறேன் நீ. உனக்கு குழந்தை பாசம்னா என்னன்னு புரியாம நீ இப்படி பேசுறதுனால தான் நீ இன்னும் குழந்தை உண்டாகாம இப்படி மலரியாவே நிக்கிற. ஏய், அனாவசியமா பேசாத. நீ எனக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் இப்படி அனுபவிச்சுட்டு இருக்க. ஏய், உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம். நீ என் குழந்தைய மாத்தது மட்டும் இல்லாம இவ்வளவு. மகேஷ், நிறுத்து. என் மக வினயோட பொண்டாட்டி வாடி போடின்னு பேசின அடிச்சு வெளியே தள்ளிடுவான் ராஸ்கல். நீ எத்தனை பேருடைய வாழ்க்கையை சீரழிச்சேன்னு என்னால ஒரு லிஸ்டே கொடுக்க முடியும். விலாவரியா சொல்லட்டுமா? ஏதோ ரோஜா கிட்ட கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்கிறதால உன்னையும் ஒரு மனுஷனா நினைச்சு இந்த வீட்டுக்குள்ள நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. வெளியில போடா. ஓஹோ, உங்க பொண்ணு செஞ்ச தப்புக்கு நீங்களும் உடந்தையா? இந்த நிமிஷம் நான் நினைச்சா கூட உங்க பொண்ணை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க முடியும். முடிஞ்சா செஞ்சுக்கோ. முதல்ல வெளில போடா. சபாஷ் மாமா, நல்லா இருக்கு. உங்ககிட்ட நியாயம் கிடைக்கணும் தான் உங்க வீட்டுக்கு நான் வந்தேன். ஆனா உங்களுக்கு பெத்த பாசம் பெருசா போயிடுச்சு. உங்ககிட்ட இனிமே நியாயம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஆமாமா, மகேஷ் நேகாவுக்கு செஞ்ச தப்பெல்லாம் நீ எப்படி உன் புருஷங்கிற ஒரே காரணத்துக்காக ஏத்துக்கிட்டியோ அதே மாதிரி கவிதா செஞ்ச தப்பெல்லாம் அவ என் மகங்கிற ஒரே காரணத்துக்காக நான் ஏத்துக்கிட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கு நியாயம் வேணா கோர்ட்டு கேஸ்னு தாராளமா போங்க. எதையும் சந்திக்க நான் தயார். முதல்ல இந்த அயோக்கியனை என் கண் முன்னாடி இருந்து அழைச்சிட்டு போயிடு. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அவன் வாழ்க்கையில இப்ப நடந்துகிட்டு இருக்கு.
இவ செஞ்ச பாவத்துக்கு தான் இப்ப அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான்னு வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் புரிய வை. உங்களை நான் சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திக்க. ஏய், முதல்ல வெளில போடா, நீ பேச வந்துட்டான். வா போலாம். இல்லப்பா. சீ, வாயை மூடு. இப்படி கீழ்த்தரமான காரியத்தை செஞ்சு குடும்ப கௌரவத்தையே கெடுத்துட்ட. நீ எல்லாம் ஒரு பொண்ணு. இது நாள் வரைக்கும் அப்பா என்ன கை நீட்டி அடிச்சது கூட கிடையாது. இன்னைக்கு அடிச்சிட்டாரு. ச்சே, அசிங்கமா படிச்சு இப்படி பண்ணிட்டாளே இந்த செல்வி. எவ்வளவு சின்சியரா அவளுக்கு நான் உதவி பண்ண. இந்த குழந்தைய மாத்தி கொடுத்து சூன்யமா இருந்த அவ வாழ்க்கைய அர்த்தமுள்ளதால மாத்திருக்கேன். அந்த நன்றி எல்லாத்தையும் மறந்துட்டு சமயம் பார்த்து ரோஜா கிட்ட போட்டு கொடுத்துட்டா. வரட்டும், பேசிக்கிறேன். போனவங்களை இன்னும் காணுமே. நானும் அவங்கள தான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். மகேஷே, என்னப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சீங்களா? இல்ல, சொக்கலிங்க வீட்டுக்கு போய் அந்த கவிதாவை நாக்கு பிடிக்கிட்டு சாகுற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வரோம். ரோஜா, மனசு தளர விடாதம்மா. முடியலையேம்மா. நினைக்க நினைக்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் ஜீவாவை என் கையால தூக்கி கொஞ்சிருக்கேன். ஆனாலும் அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ரோஜா, ஜீவா கண்டிப்பா நமக்கு கிடைச்சிடுவான். நம்ம குழந்தைய நமக்கு அடையாளம் காட்டின கடவுள் கூடிய சீக்கிரத்துல அவனை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுவான். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாரு. ஜீவா என் வயித்துல உண்டானப்போ நான் உங்களை கைப்பிடிச்ச தருணத்துல ஏற்பட்ட சந்தோஷத்தை விட அதிகமா சந்தோஷப்பட்ட மகேஷ். அவன் என் வயிற்றுக்குள்ள ஒவ்வொரு நாள் வளர்றதையும் நான் அனுபவிச்சு ரசிச்சேன். அந்த காலகட்டத்துல எனக்கும் உங்களுக்கும் நடுவுல எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கசப்பான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஆனா அப்ப எல்லாம் நாம பிரியாம இருக்கிறதுக்கு கண்ணுக்கு தெரியாத பாச கயிறு போட்டு நம்ம கட்டி வச்சது அந்த குழந்தைதான் மகேஷ். வாஸ்தவம் தான் ரோஜா. நம்ம குழந்தை பிறந்துதான் என்ன ஸ்னேகா கிட்ட இருந்து உங்ககிட்ட இழுத்துட்டு வந்தது. நான் உனக்கு பண்ண துரோகத்தினாலதான் நம்ம குழந்தை இறந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் நம்ம கண்ணு முன்னாடியே உயிரோட வளர்ந்துட்டு இருந்திருக்கான். ஜீவாவை நான் பார்க்க கூடாது, தூக்க கூடாது, கொஞ்சம் கூடாதுன்னு நீங்களும் மாமாவும் தான் கண்டிஷன் போட்டீங்க. ஆனா என் குழந்தை உயிரோட இருக்குன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அதே தான் சாமியாரும் சொன்னாரு. அது நடந்துருச்சு பாத்தீங்களா? வாஸ்தவம் தாம்மா. நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். நீ ஜீவாக்காக நிறைய தியாகம் பண்ணிருக்க. உனக்கு ஞாபகம் இருக்காமா, ஒரு தடவை ஜீவாக்கு ஜுரம்னு சுவாமிஜி கொடுத்த விபூதிய நடு ராத்திரில எடுத்துட்டு போய் அந்த குழந்தைக்கு பூசிட்டு வந்த. ஆமா மாமா. அதுக்காக செல்வி என்னை அடிச்சு வீட்டை விட்டு துரத்துனா. ஆனா இப்ப புரியுது, என் தாய் பாசம்தான் என் ஜீவா கிட்ட என்னை இழுத்துட்டு போயிருக்கு. நான் என் கடமையை சரியாத்தான் செஞ்சிருக்கேன். கடவுள் சில நேரம் ரொம்ப கொடுமையான விளையாட்டெல்லாம் விளையாடுறாரு. ஜீவா உன் குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சப்போ நீ அதை எடுத்து கொஞ்சிருக்க. இப்போ அது உன் குழந்தைன்னு தெரிஞ்சப்போ அது உன் கைக்கு கிடைக்கல. என்ன செய்யறது? ஆனா கடவுளோட விளையாட்டுக்கெல்லாம் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். அது போக போக உனக்கு தெரியுமா? இல்லம்மா, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன். நான் ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவன். நீ இப்படியெல்லாம் கவலைப்படக்கூடாது. இத பாரு, கூடிய சீக்கிரம் நீ உன் குழந்தைய எடுத்து கொஞ்ச நாள் வரும். ஆமா, வா வந்து ரெஸ்ட் எடுத்துக்க. ஆமாமா, நீ புள்ளத்தாச்சி பொண்ணு, அதிக மன உளைச்சலுக்கு ஆளாக கூடாது. போமா, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. வாமா. மகேஷ், நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன்ப்பா.
பாட்டி பாட்டி நேத்து ராத்திரி நான் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்காம சாப்பிடாம அப்படியே போய் படுத்துட்ட. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. நான் எப்படிம்மா சாப்பிட முடியும்? என்ன தூண்ல கட்டி வச்சு 100 அடி சவுக்கால அடிச்சுட்டா கூட நான் பொறுத்துக்குவேன். ஒரே வார்த்தையில உங்க அம்மா கூட்டி கொடுத்தவன்னு கேட்டாளம்மா. பாட்டி எனக்கு தெரியறது அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க கூடாதுதான், தப்பு. ஆனா அம்மாக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாட்டி, ப்ளீஸ். என் மனசு ஆறலம்மா, சோறு தண்ணி கூட உள்ள இறங்க மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்ற? எனக்கு அம்மாவா போயிட்டா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா ஒண்ணு, இனிமே அம்மா உன்கிட்ட அந்த மாதிரி எந்த தவறான வார்த்தையும் பேசாம நான் பாத்துக்கிறேன் பாட்டி. அது ஏன் பொறுப்பு. நீ சாப்பிடு பாட்டி, ப்ளீஸ். சாப்பாடு வேண்டாமா பாட்டி? இங்க பாரு, எனக்கு இந்த ஆத்துல இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு நீதான். என்னோட எல்லா கஷ்ட நஷ்டம் சுக துக்கம் எல்லாத்தையுமே என்னால உன்கிட்ட மட்டும்தான் பகிர்ந்துக்க முடியும். குழந்தை பிறந்த நாள்ல இருந்து எனக்கு மகேஷ் மேல இருந்த பாசம், ஏக்கம், நேசம் எல்லாமே முன்ன விட இன்னும் அதிகமா இருக்கு. இதெல்லாத்தையும் நான் உன்னை விட்ட வேற யார்கிட்ட பாட்டி சொல்ல முடியும்? இத பாருமா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீயும் மகேஷும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னா உங்க அம்மா இந்த வீட்டை விட்டு போயிடணும் பாட்டி. ஆமாம்மா, உங்க அம்மா என்ன அவமானப்படுத்திட்டாலேன்னு கோபத்துல நான் சொல்லல, உண்மையே சொல்றேன். என்ன பாட்டி நீ? இது எப்படி முடியும்? இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் நானும் அம்மா ஒண்ணு சேர்ந்திருக்கோம். நான் எப்படி அவங்கள துரத்த முடியும்? வேற வழி இல்லம்மா. உங்க அம்மா நீ வயித்துல கட்டிக்கிட்டு இருக்க நெருப்பு, உன் சந்தோஷத்தையே எரிச்சிருவா. நீ போட்ட தாளத்துக்கும் திட்டத்துக்கும் நானு கிச்சா வரது எல்லாரும் ஆடுவோம். ஆனா உங்க அம்மா ஆட மாட்டான். நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து ஸ்னேகாவுக்கு ஏன் ஆதரவா இருந்தீங்கன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டு எங்களை வெளுத்து வாங்கிட்டா. புரியுது பாட்டி. ஆனா நான் எப்படி அம்மாவை போய் வெளியில அனுப்புறது? எனக்கு நான் யோசிச்சு முடிவெடுக்கணும் பாட்டி. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். மகேஷை உன் கூட சேர்த்து வைக்க நான் பல திட்டங்கள் போட்டிருக்கேன். ஆனா இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு பிடிக்காது. அதனால உனக்கு மகேஷ் வேணுமா உங்க அம்மா வேணுமா நீயே முடிவு பண்ணு. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். பாட்டி, இது என்ன சிக்கலான கேள்வி? மகேஷ் அம்மா 2 பேருமே எனக்கு முக்கியம் தான். அது முடியாதுமா. உங்க அம்மாவா மகேஷா அதை முடிவு பண்ணு. பாட்டி, அம்மாவுக்காக என்னால மகேஷை தியாகம் பண்ண முடியாது. அம்மாவை நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். ஆனா மகேஷ், அவரு தினமும் இந்த ஆத்துக்கு வரணும். அவரோட குரல் தினமும் இங்க கேட்கணும். ஒவ்வொரு நாளும் கார்த்தால என் குழந்தை கண் முழிக்கும் போது மகேஷோட குரல் தான் அதுக்கு சுப்பிரபாதமா ஒலிக்கணும். அதுக்கு ஏதாவது யோசனை சொல்ல. அப்படியே சொல்ற? அண்ணா. அடட வைதேகியா, வாமா உட்காரு. பேத்தி மகளாம் எப்படி இருக்காங்க? ரொம்ப வருஷம் கழிச்சு உன் பொண்ணோட சேர்ந்துட்ட, பேத்தியை எடுத்து கொஞ்சிட்ட. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என்னம்மா இது? நீ ஆனந்தமா இருப்பேன்னு நினைச்சேன், இப்படி அழுதுட்டு வர. போதும்ண்ணா, நான் பட்ட கஷ்டப்படுற அவமானம் எல்லாமே போதும்ண்ணா. இனிமே அந்த ஸ்னேகாவத்துக்கு நான் போக மாட்டேன். ஏமா? என் பொண்ணு பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னா. ஏமா, அவ உன் பொண்ணு தானே, நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். என் பொண்ணு கிட்ட எந்த குறை இருந்தா நான் பொறுத்துப்பேன்னா? எல்லாம் அந்த கடங்கார பாவி மகேஷ் பண்ற அட்டூழியம். அவனை கண்ட அவ சிரித்துக்கிறா, அவன் வரலன்னா அவ வாடி வதங்கி போயிடுறா. நீ இருக்கும் போதே அந்த அயோக்கியம் துடிச்சல அங்க வரானா? நான் இருக்கும்போது அவன் வருதுல. நான் அண்ணன் பக்கம் வெளியில போன உடனே அந்த திருட்டு கழுவி இருக்கான அவன் போன் பண்ணி சொல்றான், உடனே அவன் வந்துடுறான். நீ அவனை உதைச்சு அனுப்ப வேண்டியதானே? எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்னா நேகாவே என்ன எதுக்குறான். என் பொண்ணு எனக்கு குழி பறிக்கும் போது நான் என்ன பண்ண முடியும்? ஓஹோ. நேகா கழுத்துல ஒரு தாலியை கட்டிட்டு அப்புறம் வாடான்னு எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு. எல்லாம் செவிடன் காதுல ஊதின சங்கு மாதிரி ஆயிடுது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவள்லாம் என்ன அசிங்கமா பேசுறான்னா. மாமி எல்லாம் உங்க ஏற்பாடா? தெரிஞ்சுன்னே நீங்க தான் வந்து போறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரலங்கிறா. நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க?
குழந்தை எடுத்துட்டு கோவிலுக்கு போனாலும் அவன் தொல்லைனா அங்கேயே வந்து எதிர்க்க நிக்கிறான். இவளும் கொஞ்சம் கூட வெக்கமான எதுவுமே இல்லாம மகேஷ் மகேஷ் இடிச்சு அவன் பின்னாடியே ஓடுறான். மானம் போறது. அவ்வளவுதானே. இனிமே அவளுக்கும் எனக்கும் ஒட்டும் இல்ல வரவும் இல்ல. தாயை மதிக்காதவள நான் எதுக்கு நான் மதிக்கணும்? இனிமே நாங்க போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். இல்ல வைதேகி, இப்பதான் நீ அந்த வீட்டுக்கு கண்டிப்பா போகணும். அண்ணா, உனக்கு இனிமே இந்த வீட்டுல இடம் இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அண்ணா. ஆமாமா, நீ அந்த வீட்டுல இல்லனா ஸ்னேகா முழுசா நாசமாயிடுவா. மகேஷ் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவளை நாசமாக்கிடுவான். பாட்டி, கிச்சா, அந்த வரதன், இந்த 3 பேருமே ஸ்னேகா சொல்றத சரியா தப்பான்னு கூட யோசிக்காம தஞ்சாவூர் பொம்மை மாதிரி அவளுக்கு தலையாடிக்கிட்டே இருப்பாங்க. நீ அதே வீட்டுல இருந்தாதான் மகேஷும் வரமாட்டான், உன் மகளையும் நீ திருத்த முடியும். இத்தனை காலம் நீ இல்லாம தான் உன் மக தறிகட்டு ஆட்டம் போட்டு இந்த வயசுலயே போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸ்ன்னு ஜெயில் வரைக்கும் போயிட்டா. அடங்காம திரிகிறவளுக்கு ஒரே மூக்கணங்கயிறு நீதாம்மா. எங்கன்னா நான் சொல்றது கேக்குறாவ? அந்த திருட்டு கழுவிதான் அவ கெட்டு போறதுக்கே காரணம். அப்போ அந்த கிழவியை அடிச்சு வரட்டு. அவ என்ன உனக்கு சொந்தமா பந்தமா? ஒண்ட வந்த பிடாரி தானே? அப்படியா சொல்றேன்? ஆமாம்மா, அந்த கிழவிதான் ஸ்னேகாவோட மனசுல நஞ்ச கலக்கிறவ. நீ அந்த கிழவியை அடிச்சு விரட்டினாலே போதும், ஸ்னேகாவோட மனசுல உள்ள மகேஷ் பைத்தியம் பாதி குணமாயிடும். அப்படிங்கிறீங்களா? வைதேகி, ஸ்னேகா ஓ மக, ஓ சொத்து. அவளை காப்பாற்ற வேண்டிய முழு உரிமை உனக்கு தான் இருக்கு. நீ அவளுக்கு அம்மா மட்டும் இல்ல, அவளோட மகேஷ்ங்கிற பைத்தியத்தை குணமாக்குற டாக்டர். அவளுக்கு பிடிச்சிருக்கிற மகேஷ்ங்கிற பிசாசை அடிச்சு விரட்ட வேண்டிய மந்திரவாதி. ஓ, முதல்ல அந்த கிழவியை அடிச்சு விரட்டு, உன் மகளை காப்பாத்து. வாஸ்தவம் தான். ஏன் பொண்ணை நான் தானே காப்பாத்திண்டாகணும். இனிமே நான் ஆச்சு, அந்த கிழவி கிருஷ்ணவேணியாச்சு. ரெண்டுத்துல ஒண்ணு பாத்துடுறேன். வரேன். எப்படியோ ஸ்னேகாவுக்கு ஒரு விடிவு காலம் வந்தா சரி. ஸ்னேகா, ஸ்னேகா, உங்க அம்மா இல்லையே? இல்ல, ஏன்? உங்க அம்மா எது பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்குதும்மா. பாத்தியா, வரது கூட உங்க அம்மாவை கண்டா பயப்படுறாரு. அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. என்னன்னு தைரியமா சொல்லுங்க. புகழ்மணிய மகேஷ் ஜெயிலேருந்து ஜாமீன்ல ரிலீஸ் பண்ணிட்டார். நிஜமாவா சொல்றீங்க? நான் அன்னைக்கு மகேஷ் கிட்ட புகழ்மணி பத்தி சொன்னேன். நான் சொன்ன மகேஷ் நிச்சயம் கேட்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மாடி, நீ சொல்லி அவர் அந்த காரியத்தை செய்யல. அப்போ புகழ்மணி செல்வியோட குழந்தை ஜீவா இருக்க, ஆமா, அது ஆக்சுவலி மகேஷுக்கும் ரோஜாவுக்கும் பிறந்த குழந்தையாம். பிரசவம் முடிஞ்ச கையோட ஆஸ்பத்திரியில குழந்தைய மாத்திட்டாங்களாம். இத்தனை நாள் இந்த விஷயம் ரகசியமாத்தாம இருந்தது. புகழ்மணியை ரிலீஸ் பண்ணினா ஜீவாவை ஒப்படைக்கிறதா பேரம் பேசியிருக்காங்க. புகழ்மணி இப்ப ரிலீஸ் ஆயாச்சு. ஆனா குழந்தை ஜீவாவை காணுமா? ஆமாமா, யாரோ குழந்தைய கடத்திட்டுதா பொருளை. காணாம போன ஜீவா மகேஷோட குழந்தையா? ஆச்சரியமா இருக்கே. பாட்டி, என்ன நடந்திருக்கு பாத்தியா? அதுவும் நல்லதுக்கு தாமா. மகேஷ் இப்ப குழந்தை இயக்கத்துல இருப்பான். அவனை நம்ம பக்கம் வளைக்க சரியான சந்தர்ப்பம். நல்ல ஐடியா ஒண்ணு இருக்கு. என்ன? நீ அவன் குரலை தினம் கேட்கணும்னு சொன்ன இல்ல, நாளைக்கு பாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆமா, மல்லிகா மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஏன் வரல? சார் இன்னைக்கு சண்டே சார், ஆஃபீஸ் லீவு. ஓ, ஐம் சாரி, மறந்துட்டேன். எனக்கு ஒரு காஃபி வேணும். சரி சார். என்னது குழந்தை சத்தம் கேட்குது?
இது ஸ்னேகாவோட குழந்தையாச்சு. என் குழந்தை அவ இங்கேயும் விட்டு போனா. செல்லம் செல்லம் செல்லுக்குட்டி ஏன் அலறீங்க? அழக்கூடாதுல குட்டி, அல்லாதீங்க. செல்லம் இல்ல, குட்டிமா இல்ல, நான் தான். டாடி பாரு, டாடி. மகேஷ் கூப்பிடு, மகேஷ் கூப்பிடு. டாடி இருக்கேன்ல, அழக்கூடாது அழக்கூடாது, அல்லாதீங்கடா குட்டி. சரி, டாடி ஒரு பாட்டு பாட்டுமா? பாண்டிச்சி போன் வருதுடா, ஒரு நிமிஷம் அல்லாதீங்கடா. அழக்கூடாது அழக்கூடாது அழக்கூடாதுடா, ஒரு நிமிஷம் அழக்கூடாது, அல்லாதடா. ஹலோ ஹலோ, நான் மகேஷ் பேசுறேன், சொல்லுங்க. ஹலோ, நீங்க பேசுறது எதுவும் குட்டி, அல்லாதீங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. ஹலோ ஹலோ, நீங்க பேசுறது எதுவுமே பாப்பா அல்லாதே. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. அல்லாதீங்க, அழக்கூடாது அழக்கூடாது அழக்கூடாதுடா குட்டி, அல்லாதீங்க அல்லாதீங்க. நான் இப்போ வந்துடும், அழக்கூடாது அழக்கூடாது. ஹலோ, இப்போ சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, பேசுங்க. இப்படி போன் பண்ணி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஹலோ தேங்க்யூ மகேஷ். ஹலோ குழந்தை குழந்தை சார், ஏன் சார் வெளியே நிக்கிறீங்க? இந்த பக்கம் குழந்தைய யாராவது தூக்கிட்டு போறது பாத்தீங்களா? நான் பார்க்கலையே சார். ஒருவேளை அந்த பக்கமா போயிருப்பாங்க. ஏன் சார் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, போங்க. யார் செஞ்ச வேலையா இருக்கும்? ஸ்னேகா குழந்தைய யார் கொண்டு வந்துட்டு கொண்டு போயிருப்பா? ஏன் இப்படி குழந்தைய வச்சுட்டு என்கிட்ட கண்ணாமூச்சி ஆடணும்? கண்டுபிடிக்கிறேன். பாட்டி, ஸ்னேகா, நம்ம போட்ட திட்டம் என்னாச்சு? சக்சஸ் பாட்டி. இங்க பாரு, மகேஷ் குழந்தைய கொஞ்சினது இதுல இருக்காடா இருக்கா? நீயே கேளு. உள்ள வா. கொண்டா கொண்டா, வா வா வா. கேப்பான். சரி சரி சரி. அழறியா நீ? என்ன ரொம்ப அழற இன்னைக்கு? இங்க பாரு, இனிமே நான் உன்னை சமாதானப்படுத்த போறது இல்ல. நீ ஆச்சும் உங்க அப்பாவாச்சு. ஏன் அழுக்கூடாது குட்டி, அல்லாதீங்க. செல்லம் இல்ல, குட்டிமா இல்ல, நான் தான். டாடி பாரு, டாடி. மகேஷ் கூப்பிடு, மகேஷ் கூப்பிடு. அழக்கூடாதுங்கடா செல்லம். டாடி உசுறு இல்ல, அழக்கூடாது. இங்க பாருங்க பாருங்க பாரு, டாடி பாரு. குட்டினா என் செல்லம் இல்ல, என் மூக்கு இல்ல.
என்ன பாக்குறீங்க எங்க அப்பா மகேஷ் மனசுல இத்தனை பாசமா என்னடா இத்தனை நாள் அதான் அடக்கில வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஆமா பாட்டி, எனக்கும் அவருக்கு குழந்தை மேல இந்த அளவுக்கு பாசம் இருக்குன்றதே இன்னைக்கு தான் தெரிஞ்சது. ஒத்துழைப்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. இனிமே மகேஷோட குரல் தினமும் குழந்தையோட காதுல சுப்ரபாதம் மாதிரி கேட்டுட்டே இருக்கணும். அழக்கூடாதுடா ராஜாத்தி இல்ல குட்டிமா இல்ல குட்டிச்சல மகேஷ் சத்தம் கேக்குறது அந்த கடங்கார பாவி திரும்பி வந்துட்டாங்க. டாடியோட உசுராரு அழக்கூடாது செல்ல குட்டி இல்ல ஏய் நேகா கதவு தரடி. ஐயோ அம்மா என்னம்மா? அம்மா அம்மா என்னம்மா பண்ற நீ? எங்கடி அவன்? யாரு? அந்த கடங்கார பாவி மகேஷ். மகேஷா? அம்மா மகேஷ் எப்படிமா இங்க வர முடியும்? இல்ல என் காதால அவன் குரலை கேட்டேன். அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான். தள்ளு நகர. இங்க யாரும் வரலையே. வந்திருந்த செவத்தை உடைச்சிட்டா போயிருப்பான். பாட்டி அப்ப நான் சொல்றது பொய்யா? எனக்கு அவன் குரல் கேட்டுது. அம்மா இல்லம்மா மகேஷ் வரலம்மா. என் காதுல மகேஷோட குரல் கேட்டது. 2 பேர் அதை மாய்மாலம் பண்றான். எப்படியோ தப்பிக்க வச்சுட்டான் அவனை. அடுத்த வாட்டி வரட்டும், கையும் களவுமா பிடிக்கிறேன்.